வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரிஸ்வான். திஸ் இஸ் பேட்டில் ஆஃப் சுற்றுலா கூட்டம். இன்றைக்கி நம்ம போகிற இடம் ஹரித்தகந்த், அதாவது பொகவந்தலாவில் இருக்க ஒரு பெக்கோ ட்ரைல் ஸ்டேஜுக்கு தான் போகிறோம். நான் மட்டும் போகல, ஃப்ரெண்ட்ஸோட தான் போகிறோம். இது சல்மான், முகமது, ஹரி, உஸ்மான். இந்த ட்ரிப் பிளான் பண்ணதே ஹரிக்காக தான். நம்ம முன்னுக்கு பாவம் போயிட்டு என்ன கதை முன்னுக்கு போ. அதாவது ஹரிதா சொன்னார், இப்போ யூனி லீவ் அவருக்கு, அதுக்காக ட்ரிப் பண்ண போவாங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் சரி கேம்பிங் ஒன்று போவோம் அப்படின்னு. அவருக்காக தான் இந்த ட்ரிப்பை டெடிகேட் பண்ணோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுவும் ஃபஸ்ட் கேம்பிங் அவர்கிட்ட போக முன்னுக்கு. இப்போ வந்து பொகவந்தலா டவுனில் இறங்கி அங்கிட்டிருந்து சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்க ரோட்டில் போகணும். அதாவது கான்க்ரீட் ரோட்டுங்க. அதில் நெடுகும் போனால் பெரிய ஹைக்கோன் இல்லை, சாதாரண ஹைக்கோன் தான் இருக்குது. பார்ப்போம் போயிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ். ஹரி, இது உங்களோட ஃபஸ்ட் கேம்பிங்கண்ணா? எஸ். இவங்களாம் நம்மளோட கேம்பிங் வந்திருக்காங்க. 2 ரோட் பிரியுது. வெளியில் போகிறது பனி தானே ஒட்டுக்க. ஹரித்தகந்தட் ఏ బార్ని హరితగంధట్ క్యాంపింగ్ ஹரி நான் கூகுள் மேப் போடுங்க ப்ரோ. பனி ஒருத்தட்டு தான் வழி கேட்டு போகிறோம். போவோம் வீட்டு. என்ன கதை? அந்த படியில் தான் ஏறணும் போதாண்டா. ஓ, அந்த படி. அதுக்கு அந்த படி. ரோட்டு இங்கே இருக்குண்ணா. எங்கடா போறீங்க? இது ஒரு ரோட்டு வருங்க. 1008 ரோட்டு இருக்குது. எங்கால போகணும்னு தெரியாது. நம்ம போக வேண்டியது இப்படியே போயிட்டு அந்த படி இருக்குது, இந்த படியில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போக வேண்டியது இது நினைக்கிறேன். இந்த தான் இருக்கும், இந்த ட்ரேட்மார்க்காக தான் இருக்கும். இந்த ஃபாலோ பண்ணி தான் போகணும். மேலே தண்ணிக்கு இடிக்க இடம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு பார்ப்போம் என்ன கதைன்னு. போக வேண்டியது இது அங்கே. இந்த இடத்துக்கு சொல்கிறது ஹரித்தகந்தி சொல்கிறது சின்ன நியூசிலாந்து, லிட்டில் நியூசிலாந்து. அவ்வளோ ஒரு அழகான இடம்னு போகிறேன். போயிட்டு பார்ப்போம். முன்னுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னுக்கு போகிறாங்க. ரொம்ப நாள் கேம்பிங் வீடியோ போடலை. என்னென்னா நாட்டில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் சரியா இல்லை. அதனால் இது வந்து பெக்கோ ட்ரைல் ஸ்டேஜ் 9. கிட்டத்தட்ட பெக்கோ ட்ரைல்னு சொல்கிறது 300 கிலோமீட்டர் நடந்தே போவாங்க. அதுக்கான ஏற்பாடு, கேம்பிங் டென்ட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. 300 கிலோமீட்டர் ஒரே நெட்டுக்காக நடக்க இல்லாது. ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நடப்பாங்க. நின்று ஃபஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது ஹந்தானையில். இது ஸ்டேஜ் 9. இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் அப்படியே போவாங்க. போயிட்டு வந்துட்டோம். ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பனியை சூப்பரிண்டென்ட் பங்களா இருக்குது, அதெல்லாம் பாஸ் பண்ணி தான் வரணும். அப்படியே தான் வரணும். அப்படியே பனி ஒருத்தர் போனார், அந்த அண்ணா. வட்டத்தை ரோட் கெட்டு போகிறோம். இது ரோடு சொல்கிறாங்க. கோயிலெலாம் இருக்குங்க, அதான் கட்டிக்கிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லணும் வேற உழுக்கு. நாங்கள் வந்தோம், அதாவது நானும் அதுக்கு தான் பிளான் பண்ணோம் இந்த ட்ரிப்பை. அப்போ சல்மான் அடே எல்லாம் நில்லு பிளான் பண்ணி இப்போ நான் சொன்னேன் அடே கேம்ப் ஒன்று போகிறோம் அப்படின்னு. இப்போ இன்னும் சரி மச்சான் நானும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னு தான் இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கோம். சேர்ந்தா இப்போ போகிறோம். நீ நாள் ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
அந்த சைடில் ரொம்ப அழகான இடம் தெரியல எனக்கு. கேமராவுக்கு எப்படி வரணும்னு தெரியல, கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணில் பார்க்குற பார்வை கேமராவுக்கு கொடுக்கறதுனா நீங்கள் ரொம்ப கொடுத்துச்சு. ஓ இல்லடா வானே போகிறேன் கிருஷ்ணன். நேச்சர் சவுண்ட். தண்ணி பிடிக்க தனியே சொன்னால் மேலே பிடிப்போம். இன்னும் தண்ணி போகிற வழியை தேடிக்கணும். மண்ணை தொன்னா தண்ணி வருமா இருக்கும். பாப்பா முன்னுக்கு போயிட்டு என்ன பேர் சொன்னேன் அந்த டைலாக் தானே ப்ரோ. சாப்பாடு கூட கொடுக்கல ப்ரோ, அப்படியே கூட்டு வரானுங்க. இதெல்லாம் கட்டு இதோட போட வேண்டாம். தண்ணி போட வழி ஒன்று இருக்கு. என்னதான் பிடிக்கும். இங்கே வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். வார வழியில் தண்ணி பிடிச்சிக்கலாம். சுத்தமான தண்ணி இது. கேரட் இருக்குது பாருங்க தண்ணி. இங்கே வந்து அதாவது நீங்கள் கேரட் இருக்குன்னா மரக்கரையெல்லாம் மேலே போட்டிருக்க மரக்கரை இங்கே தான் கழுவுற இடமா இருக்குது. கேரட் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே தான் நாங்கள் தண்ணி பிடிக்கும். போகிற வழியில் பெரிய பாறை ஒன்று இருக்குது. ரொம்ப அழகான பாறை ஒன்று. பெரிய மலை ஒன்று கெண்முக்கு விளங்க தெரில. தண்ணியெல்லாம் பிடிச்சிடும். ஆனால் தான் காட்டு நேரத்தில் பிடிச்சோம். இங்கேயும் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். அது வேணாம், சின்ன நீரோட்டம் தான் வருது. ஆனால் டெப்பலை கட்டி செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா கோயில் ஒன்று இருக்குது. சின்ன கோயில். இப்போ தான் ரியல் ஹைக்கே தொடங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹாரிஸ் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. சல்மான் அண்ணன் வர்றாரு. போ. இந்த இடம் வந்து நிறைய ட்ராவலர்ஸ் ட்ரீம் ஹைக்குன்னு சொல்லலாம். லெக் டீ எல்லாம் குடிச்சிட்டு இதாக இப்போ சமைக்க போகிறோம். டைம் என்ன? டைம் பொறுத்தரேன் 8:28. இப்போ 8:28. வெளினா சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க பார்த்தோம். நிலம் அழகாக இருக்குது. மேலே நம்ம நைட்டுக்கு மேக் பண்ணும்போது பிரியாணி, அதுக்கு கோழி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சு மசாலா ஐட்டம்லாம் இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் வைக்கணும்.
இருக்குது. ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று மேலே வச்சுருக்கோம். அவங்க சர்ப்ரைஸாக தான் இருக்கும். பாவம் சாப்பிடுவோமா? சாப்பிட தான் இருக்கும். ஆனால் செம்ம போயிடும் நம்ம சாப்பாடு ஃப்ரை பண்ண சிக்கன் இருக்குது. அடுத்தது பிரியாணி இருக்குது. சாப்பிடுவோம். சமைச்சி சாப்பிட்டாச்சு. அதோட சாப்பாடு சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் அப்படியே செட்டோன் போட்டு தூங்குகிறோம். மார்னிங் மேலே மலைக்கு ஏறணும். நல்ல வியூ ஒன்று இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். என்ன காய்ஸ்? பாப்போம் போயிட்டு என்ன கதைன்னு. நல்லா சன்ரைஸ் பார்க்கணும். பார்ப்போம் என்ன கதைன்னு. இப்போ குட் நைட். குட் நைட். பாய். குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். விடிஞ்சிருச்சு. டைம் இப்போ 6:15. சுற்றி பனியாக தான் இருக்குது. ஒரே பனி. நான் நேற்று சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு செட் ஒன்று வந்தாங்க. கொழும்பு செட் ஒன்று. கொழும்பாக்கல்ல கொழும்பு ஒரு 4 பேர் மாதிரி வந்தாங்க. சரியான மாதிரி பனி. இன்னும் டென்டலுக்கு தூங்குறாங்க. டென்ஷனில் தூங்குறாங்க. சன்ரைஸ் இன்னும் வரல. சரியான மாதிரி பனியாக இருக்குது. கீழே போயிட்டு பார்ப்போம் என்ன கதை. உள்ளெல்லாம் சரியான பனியாக இருக்குது. மேலே மலைக்கு ஏறணும். கொஞ்சம் பார்த்துட்டு மேலே ஏறும். மலைக்கு அங்கே தான் ஏறணும். உச்சிக்கு தான் ஏறணும். பாவம் இப்போ தான் சூரியன் மெல்ல மெல்ல மேலே வராரு. இந்த சைடில் இது சிவனொலி பாதை மலை. இதுக்கு நோட் இந்த சிவனொலி பாதை தான்னா ஹாவாகலை கழுப்பான ஒகிய அதை அந்த கேம்பிங் சைடில் பார்த்துக்கலாம். நம்ம காலையில் பிளாக் டீ ஒன்று குடிச்சிட்டு மேலே அந்த ட்ரீம் பாயிண்ட்டுக்கு ஏறும். பாப்பா என்ன கதை மோட்? என்ன கதை? குளிரா நேற்று? சரியான மாதிரி குளிர். உங்களுக்கு எப்படி? ஹாய். குளிரா? சட்டப்படி குளிர் உண்டு. சரியான குளிர். மேலே போயிட்டு பார்ப்போம். போகாட்டியும் ஒரு பொறுமல்ல. போயிட்டு பார்ப்போம் என்ன கதை. காலையில் பிளக் டீயை குடிச்சிட்டு மேலே போயிட்டு வந்து மார்னிங் சாப்பாடு சமைச்சிட்டு அப்படியே பிளக் டீ ஒன்று எடுத்துக்கிட்டு பிளக் டீ ஒன்று எடுத்துக்கிட்டு நான் மேலே போகிறோம். மற்ற இன்னும் வரல. மேலே போவோம். இது வந்து இந்த பூ பேர் வந்து லெப்பிடோப்லா. சொல்கிற லெப்பிடோப்லான்னு. இது வந்து மலைக்காடுகள் மட்டும்தான் வரும். நீங்கள் நகரத்தில் எங்கேயுமே பார்க்கலாது. அதே மாதிரி பிளாக் கம் ட்ரீன்னு ஒன்று இருக்குது. ரெட் கலர் இலை. அதே பூ மாதிரி வரும். மற்றது ப்ளூ ஐட் இரிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ப்ளூ கலர் சின்ன பூ வரும். மேலே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். மேலே கிட்டத்தட்ட டொப்புக்கு வந்துட்டோம். வர்ற வழியில்
இந்த மரம்லாம் ஏசில் எங்கேயும் வராது. காட்டுற பாருங்க. இதில் சீசனுக்கு ரெட் கலர் பூன்னு வரும். அது அவ்வளோ அழகான பூ. இதுதான் இந்த மரம் சொல்கிறது இருக்குது. மாரத்ம கான மாரத் மரம். அது அங்கேயும் ஒன்று இருக்குது. ரெட் கலர் பூ. சாதாரணமாக டேலியா பார்த்துருப்பீங்க. டேலியா பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தால் மொட்டு வந்திருக்கு. சரி, மொட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு மரம் இருக்குது. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. இந்த மரத்தை பார்ப்பேன். இந்த பெரிய பல்லு ஒன்று. இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கு. மலையோட எண்ட் பாயிண்ட் இந்த காடு. இந்த வெளியே தான் வரணும். இந்த அப்படியே காடு சுற்றி காடு. போங்க போகலாம். வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு இப்போ மார்னிங் சாப்பிட சமைக்க தான் இருக்குது. சமைச்சிட்டு ஃபார்ம் கிட்ட போகிற ஐடியா தான் இருக்குது. பனியர் கேம்பிங் சைட்டுக்கு மார்னிங் சாப்பிட சமைச்சிட்டு என்ன நிலமன்னு பார்ப்போம். சமைப்பேண்ணா 1 2 பத்திராத இப்போ நாற்று அடிக்காது. நம்ம தனியாக பானுங்க நாச்சு வச்சு சாப்பிட்டு குடிப்போம். நல்லா இருக்கும்டா. ஒத்து போகிறேன் நீ தாண்டா. அது மார்னிங் சாப்பாடு சமைச்சாச்சு. போட்டோம். இப்போ தான் திண்டி கொடுக்கும். ப்ரெட் கொத்து, அதாவது ப்ரெட் கொத்து, பான் கொத்து ஒன்று. ஹரிஷ் சென்னிஸ் கேட்டார். அவருக்கு சென்னிஸ் மேக் பண்ணி எங்கிட்ட மாங்காய் இருக்குது. சாப்பிடும். கேம்பிங் நம்மகிட்ட முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. வாழ்க்கையிலே பெஸ்ட் கேம்பாக இருந்துச்சு. நல்லா நீங்கள் கட்டாயம் வாங்க. ஹரிட்டன் லொக்கேஷன் டெக் பண்ணி போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு குப்பை போடுறேன். எடுப்பாங்க அவங்க வந்து. அப்போ இன்னொரு வீடியோட சந்திப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜாயின் ஆகுங்க. பாய் 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 பாய்.